ஸ்டூடியோவில் வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. ஈவினிங் டைம் வர அதெல்லாம் வீக்கெண்டு நம்ம முன்னாடிலாம் பார்க்குற ஸ்டூடியோவில் சரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதனால் இங்கேயே உட்காந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு செட்டப் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டூடியோ செட்டப்பும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல் வந்து பக்கத்தில் கடை வாங்கின்னு வந்து தான் அந்த தோசை செஞ்சுங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ளைனாக பெருசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வந்து பக்கத்தில் கடை வாங்கின்னு வந்து ட்ரை பண்ணுறேங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லுக்கும் அந்த 2 கேஸ் அடுப்பு தான் இருந்தது. ஸோ இந்த சைடு வந்து மிடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீலாம் வரல. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மிடில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கல் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனியன் தோசை, அதுக்கப்புறம் ஒரு ப்ளைனில் மசாலாலாம் போட்டு மாதிரி ஒரு தோசை இருக்குது. சரி, இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பொட்டோட்டா இருக்குது. அந்த ப்ளைன் தோசையில் மசாலா வச்சுது அந்த பொட்டோட்டாவும் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தக்காளி சட்னி இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பார். நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து இது ப்ரொசீஜர்லாம் பார்க்க தேவையில்ல. சாம்பாரில் வந்து நெய் வாசனை அப்படியே தூக்குது. நெய்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடியோவில் வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. ஈவினிங் டைம் வர அதெல்லாம் வீக்கெண்டு நம்ம முன்னாடிலாம் பார்க்குற ஸ்டூடியோவில் சரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதனால் இங்கேயே உட்காந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு செட்டப் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டூடியோ செட்டப்பும். ஒரு தோசை சாப்பிட்டதுக்கு ஃபுல்லாக இருந்துட்டுன்னா 2 தோசை சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளைன் தோசை வந்து ட்ரை பண்ணோம். சிரமமாக இருக்குது. சட்னி இதெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணதுனால இதாகிடுச்சு. தோசை மாதிரி ரொம்ப இருக்குது. அலுமினியம் பயிரை போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சூடுலாம் நல்லா தான் இருக்குது. அந்த மசாலா அந்த சட்னிலாம் கொடுத்ததுனால அப்படியே இதாகிடுச்சு. சரி, நம்ம அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். சாம்பார்னு சொல்ல முடியாது, பருப்பு வந்து திக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளைனாக போட்டது ஒரே பக்கம் இருந்தது. ஃபஸ்ட் ட்ரைலே நல்லா தான் வந்துருக்குது. மசாலா தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஹோட்டல்களில் சாப்பிட்ற மாதிரியே அந்த இருக்குது. ஏன்னா அந்த ப்ளைன் தோசை அங்கே தான் வந்து செமையாக சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே சைடில் கொஞ்சமாக மாவு தின்னு ஒரே சைடில் வேக வச்சு இந்த மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்களே, அந்த டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்குது. அதுவும் இந்த பருப்பில் வந்து அந்த நெய் வாசனை வந்து செமையாக தூக்குது. இது சாம்பாருன்னு சொல்ல முடியாது, பருப்பு. ஆனால் அந்தளவுக்கு திக்காக இருக்கிறதுனால நான் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். சாம்பார்னால் தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்சம்.
அந்த கடல தேங்காய் சட்னியும் வந்து நல்லாவே இருக்குது. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் அந்த கடல இதில் வந்து கடல சட்னியில் வந்து கரெக்டாக உப்பு இருக்குது. இந்த தக்காளி சட்னி கூட சூப்பராகவே இருக்குது. இந்த தோசை அப்புறமா இந்த மசாலா அப்புறம் சட்னி இதெல்லாம் போட்டதுனால நல்லா ஊறி போச்சு அது அப்போவே. கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு சாப்பிடுவோம். இந்த பருப்பில் இந்த நெய் தான் ஹைலைட்டாகவே தெரியுது. ரொம்ப வாசமாக இருக்குது. சாப்பிடவே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. நம்ம இன்னொரு ஆனியன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சாப்பிடலாம் முடியாதாட்டுங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பாதி மட்டும் எடுத்து வச்சுருவோம். பார்க்கவே இவ்வளோ லென்த்தாக வந்துடுச்சு தோசை. வழக்கம் போல் தக்காளி சட்னி செஞ்சோம். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். மசாலா எக்ஸ்ட்ரா இருந்தனால அப்படி தனிச்சுருந்தாங்க. இது வந்து ஆனியன் தோசை. ஆனியன் வந்து 2 பக்கம் வேக வச்சது. இந்த ஆனியன்லாம் நல்லாவே வெந்திருக்குது. ஏன்னா திருப்பி போட்டதுனால நல்லா வெந்திருக்குது. அது மெல்லும்போது ப்ரௌன் ஆனியன் தான், மெல்லும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த ஆனியன் சாப்பிடணும் இருக்கிறதே சாப்பிடணும் போல தான் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆனியன் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குது. இதையும் நம்ம காலி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது இந்த ஆனியன் தோசை. ஒரு சைடில் மட்டும் அதுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் 2 தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ப்ளைன் தோசை மட்டும் நல்லாவே இருந்தது. ஒரே பக்கம் வேக வச்சதுனால அது மாவு கம்மியா ஊத்தி தேய்ச்சதுனால வந்து நல்லா ஹோட்டல்ல இருந்த மாரி வந்துச்சு. பேக் பண்ணும்போது நல்லா மொறுமொறுப்பா இருந்தது. அதில சட்னி அப்புறம் மசாலாலாம் வச்ச உடனே அது அந்த மொறுமொறுப்பு தன்மைலாம் போயிட்டு அந்த சட்னிலாம் ஃபுல்லா ஊறிட்டு இருந்துச்சு. மற்றபடி தோசை செம சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ளைன் மசாலா தோசை. அதுக்கப்புறம் ஆனியன் தோசை பார்த்தீங்கன்னா, ஆனியன்லாம் நல்லா வெந்துச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருந்தது. அதனால சைட்லாம் கொஞ்சம் வேகாத மாரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் பெரிய பெரிய தோசையா ட்ரை பண்ணேங்க. பட்டு அந்த அளவுக்கு கேவலமாலாம் போகல. ஓரளவு நல்லா தான் வந்துச்சுன்னு சொல்லணும். இந்த ஆனியன் தோசை தான் கொஞ்சம் ஒரு சைடில் வேகாம இருந்தது. கம்மியா தேய்ச்ச அந்த ப்ளைன் தோசை வந்து சூப்பராவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அந்த பொட்டுக்கடலை சட்னி வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து உப்புலாம் கம்மியா தான் இருந்தது. நல்லா மீடியமான ஒரு இதில உப்புலாம் நல்லாவே சூப்பரான இருந்துச்சு இந்த தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் தக்காளி சட்னியும் நல்லா இருந்தது. அப்புறம் சாம்பார்னு சொல்ல முடியாது அத. ஒரு பருப்பு கெட்டியான பருப்பு வந்து நெய்யில ஊத்தி செஞ்சு குடுத்துருக்காங்க. அது வந்து வேற லெவலா இருந்துச்சு. நெய்லாம் போட்டதுனால அப்படியே அந்த வாசனை திறக்கும்போதே அந்த நெய் வாசனை வந்து தூக்கலாவே இருந்துச்சு. சாம்பார்ன்ற மாரி அந்த பருப்பும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தத்தில ஒரு நல்ல தோசை சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. சரி இத செய்து கொடுத்த வைத்தீஸ்வரிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, இதெல்லாம் கல்டிவேட் பண்ண விவசாயிகளுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுங்க நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.